யாழ்ப்பாணம் மாநகர சபை எல்லைக்குள் அமைந்திருக்கின்ற யாழ்ப்பாணம் பழைய பூங்கா பிரதேசத்துக்குள் இனிமேல் எந்தவித கட்டிட நிர்மாணத்துக்கும் அனுமதியையும் வழங்குவதில்லை என்று யாழ்ப்பாண மாநகர சபை தீர்மானிக்கிறது என்ற இந்த பிரேரணையை நான் இந்த உயரிய சபையிலே முன்வைக்கின்றேன். அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கு இந்த யாழ்ப்பாண மாநகர சபையில் யாழ்ப்பாணத்தின் பழைய பூங்கா பிரதேசத்தில் கட்டுமானங்களை அமைப்பதை தடுக்க வேண்டும் என்பது தொடர்பாக ஒரு பிரேரணை ஒன்று சமர்ப்பிக்கப்பட்டிருந்தது. அந்த பிரேரணை முன்மொழிஞ்சு வழிமொழிய ஆரம்பித்த சந்தர்ப்பத்தில் தேசிய மக்கள் சக்தி கட்சியைச் சேர்ந்த நாங்கள் 10 உறுப்பினர்கள் வெளிநடப்பு செய்திருந்தோம். அந்த அங்கே இருக்கின்ற கட்டடங்களுக்கு பிரித்து வழங்கப்பட்டது. அப்போதுதான் எங்களை மாநகர சபைக்கும் அங்கே பூங்கா அமைக்கிறதுக்கு ஒரு பகுதி அந்த நேரம் ஒதுக்கி தந்தவர்கள். அதே போல அந்த பாஸ்கெட்பால் திடல் அமைப்பதற்கான அனுமதியும் அந்த காலப்பகுதியில் வழங்கப்பட்டது. அதே போல டிஎஸ் ஆபீஸ் யாழ்ப்பாணம் அந்த கட்டடத்துக்குள்ள கட்டப்பட்டது. மின்சார சபை கட்டடம் கட்டப்பட்டிருக்கிறது. தற்போது அண்மையில தேர்தல் திணைக்களம் கட்டடம் கட்டப்பட்டிருக்கின்றது. இவை எல்லாம் கட்டப்பட்டது உண்மையிலே ஒரு பிழையான முன்னுதாரணமாக இருக்கின்றது. எனவே இதை விமர்சித்துக் கொண்டு மீண்டும் இன்னும் ஒரு கட்டுமானத்தை நாங்கள் கட்டுறதுக்கு எதிர்கொள்ள முடியாது. ஆனால் வடபுலத்தில் யாழ்ப்பாணத்தில் மாநகர சபையில ஒரு உள்ளக அரங்கு ஒன்று கட்டாயம் தேவை. இந்த வெளிநடப்பு செய்ததுக்கு நாங்கள் சொன்ன பிரதானமான காரணம் என்னென்று சொல்லி சொன்னால், இந்த பழைய பூங்கா பிரதேசத்தில் மேற்கொள்ளப்பட இருக்கின்ற ஒரு கட்டுமானம் தொடர்பாக யாழ்ப்பாணம் மாவட்ட நீதிமன்றத்திலே ஒரு வழக்கு ஒன்று தாக்கல் செய்யப்பட்டு இப்போ தடை உத்தரவு பிறப்பிக்கப்பட்டு அதன் மேலான விசாரணைகள் எதிர்வரும் 19ஆம் தேதி தொடக்கம் நடைபெற இருக்கின்றன. மத்தியிலே ஹாஸ்பிட்டல் ரோட் ஆஸ்பத்திரி வீதியிலே சிங்கள மகா வித்தியாலயம் என்று முன்பு அடையாளப்படுத்தப்பட்டிருந்த இப்போது அந்த மகா வித்தியாலயம் இல்லாமலே போயிருக்கின்ற ஒரு இடத்திலே பாரிய ராணுவ முகாம் ஒன்று இன்றும் நிறுவப்பட்டிருக்கின்றது. அந்த இடம் இந்த உலக விளையாட்டரங்குக்கு பொருத்தமான ஒரு இடம். இந்த காரியத்தை அங்கே செய்வதற்கு இதை மாற்றும் பொழுது 2 காரியம் ஒரே நேரத்திலே நன்மையாக நடக்கும் என்பதை நான் இந்த இடத்திலே கூறிக்கொள்ள விரும்புகின்றேன். மக்களுக்குள்ளே நடுவிலே இருக்கின்ற ராணுவம் அகற்றப்படுவதோடு அந்த இடத்திலே பொருத்தமான ஒரு இடத்திலே இது நிறுவப்படுவதோடு டவுனுக்குள்ளே இருந்து எல்லா இடத்திலும் இருந்து வருகின்ற டவுன் பஸ் ஸ்டாண்டில் இறங்கி 200 அல்லது 300 மீட்டருக்குள்ளே நடந்து வருகின்ற தூரத்திலே இது அமையும் என்பதனை கூறிக்கொள்கின்றேன். இந்த பிரேரணை ஒரு சமூகம் சார்ந்து நலன் சார்ந்து எந்த ஒரு இதையும் பாதிக்காத வகையிலே சமூக நலன் கருதி இயற்கை நலன் கருதி யாழ்ப்பாணத்தை தமது கட்டுப்பாட்டுக்குள் வைத்திருந்த காலத்திலும் பூங்காவிலும் இப்பூங்கா எந்தவித ஊடுருவலும் ஏற்படாது பாதுகாக்கப்பட்ட ஒன்றாகும். இந்த ஓல்ட் பார்க் அங்கே இருக்கின்ற கட்டடங்களுக்கு பிரித்து வழங்கப்பட்டது. அப்போதுதான் எங்களை மாநகர சபைக்கும் அங்கே பூங்கா அமைக்கிறதுக்கு ஒரு பகுதி அந்த நேரம் ஒதுக்கி தந்தவர்கள். அதே போல அந்த பாஸ்கெட்பால் திடல் அமைப்பதற்கான அனுமதியும் அந்த காலப்பகுதியில் வழங்கப்பட்டது. அதே போல டிஎஸ் ஆபீஸ் யாழ்ப்பாணம் அந்த கட்டடத்துக்குள்ள கட்டப்பட்டது. மின்சார சபை கட்டடம் கட்டப்பட்டிருக்கிறது. தற்போது அண்மையில தேர்தல் திணைக்களம் கட்டடம் கட்டப்பட்டிருக்கிறது. இவை எல்லாம் கட்டப்பட்டது உண்மையிலே ஒரு பிழையான முன்னுதாரணமாக இருக்கின்றது. எனவே இதை விமர்சித்துக் கொண்டு மீண்டும் இன்னும் ஒரு கட்டுமானத்தை நாங்கள் கட்டுறதுக்கு எதிர்கொள்ள முடியாது. ஆனால் வடபுலத்தில் யாழ்ப்பாணத்தில் மாநகர சபையில ஒரு உள்ளக அரங்கு ஒன்று கட்டாயம் தேவை. தீர்மானத்தை உறுதி செய்யும் வகையில் யாழ்ப்பாணம் மாநகர சபை எல்லைக்குள் அமைந்திருக்கின்ற யாழ்ப்பாணம் பழைய பூங்கா பிரதேசத்துக்குள் இனிமேல் எந்தவித கட்டிட நிர்மாணத்துக்கும் அனுமதியையும் வழங்குவதில்லை என்று யாழ்ப்பாண மாநகர சபை தீர்மானிக்கிறது என்ற இந்த பிரேரணையை நான் இந்த உயரிய சபையிலே முன்வைக்கின்றேன். அனைவருக்கும் வணக்கம்.
இன்றைக்கு இந்த யாழ்ப்பாண மாநகர சபையில் யாழ்ப்பாணத்தின் பழைய பூங்கா பிரதேசத்தில் கட்டுமானங்களை அமைப்பதை தடுக்க வேண்டும் என்பது தொடர்பாக ஒரு பிரேரணை ஒன்று சமர்ப்பிக்கப்பட்டிருந்தது. அந்த பிரேரணை முன்மொழிஞ்சு வழிமொழிய ஆரம்பித்த சந்தர்ப்பத்தில் தேசிய மக்கள் சக்தி கட்சியைச் சேர்ந்த நாங்கள் 10 உறுப்பினர்கள் வெளிநடப்பு செய்திருந்தோம். அந்த வெளிநடப்பு செய்ததுக்கு நாங்கள் சொன்ன பிரதானமான காரணம் என்னென்று சொன்னால், இந்த பழைய பூங்கா பிரதேசத்தில் மேற்கொள்ளப்பட இருக்கின்ற ஒரு கட்டுமானம் தொடர்பாக யாழ்ப்பாணம் மாவட்ட நீதிமன்றத்திலே ஒரு வழக்கு ஒன்று தாக்கல் செய்யப்பட்டு இப்போ தடை உத்தரவு பிறப்பிக்கப்பட்டு அதன் மேலான விசாரணைகள் எதிர்வரும் 19ஆம் தேதி தொடக்கம் நடைபெற இருக்கின்றது. இவ்வாறு நீதிமன்றத்திலே ஒரு தடை விதிக்கப்பட்டு ஒரு வழக்கு நிலுவையில் இருக்கின்ற பொழுது அது தொடர்பாக பேசுவது என்பது நாங்கள் நீதிமன்றத்துக்கு அவமதிப்பதாகவோ அல்லது அந்த தீர்ப்பினை அவமதிப்பதாகவோ கருதுகிறோம். குறிப்பாக சட்ட வாக்கத்தினை செய்கின்ற பாராளுமன்றத்தில் கூட நீதிமன்றங்கள் தொடர்பாக ஒரு வழக்குகளோ ஒரு விடயங்களோ நிலுவையில் இருக்கின்ற பொழுது விவாதிப்பது என்பது இல்லை. குறிப்பாக எங்களுடைய அரசாங்கத்தை பொறுத்தவரையில் அது செய்யப்படுவதும் இல்லை. அவ்வாறு செய்யப்படுவதாக இருந்தாலும் அது சட்டமா அதிபரினுடைய அனுமதியோடு தான் செய்யப்படக்கூடிய விடயங்கள் இடம்பெற்றிருப்பதாக நாங்கள் அறிகின்றோம். இவ்வாறான ஒரு சூழ்நிலையில் இந்த நாங்கள் சட்டத்தை முழுமையாக மதிக்கிறோம், நீதிமன்றத்தினுடைய நீதி பொறிமுறையை முழுமையாக மதிக்கிறோம். அவற்றின் அடிப்படையில் தற்பொழுது இந்த வழக்கு நடைபெற்று கொண்டிருக்கின்ற இந்த சந்தர்ப்பத்தில் நாங்கள் இது தொடர்பாக விவாதிப்பது என்பதும் அதில் பங்கு கொள்வது என்பதும் சட்டத்தையும் நீதிமன்றத்தையும் அவமானத்துக்கு உட்படுத்துவதாக கருதி நாங்கள் வெளிநடப்பு செய்திருந்தோம். 2வது விடயமாக இந்த மேற்கொள்ளப்பட்ட இந்த தீர்மானத்துக்கு, அதாவது இந்த பிரேரணை என்பது பழைய பூங்கா தொடர்பானது. அந்த பழைய பூங்காவினுடைய உரிமை என்பது உண்மையில் மாநகர சபைக்குரியது அல்ல. அது ஆரம்ப காலத்தில் யாழ்ப்பாணத்தில் இருந்த ஜிஏ, அதாவது அந்த நேரம் கலெக்டர்ஸ் ஜிஏ இருந்தவர்களால் தங்களினுடைய நிலமாகவே அவை பிரகடனப்படுத்தப்பட்டிருந்தன. அது பின்னர் ஒரு நம்பிக்கை பொறுப்பு நிதிய சபைக்கு அது கொடுக்கப்பட்டது. அதாவது ஒரு சபை இருந்து அதனை முகாமை செய்வதாக சொல்லப்பட்டு கொண்டிருக்கின்றது. அந்த வகையில் இது தொடர்பாக மாநகர சபையில் ஒரு தீர்மானம் எடுப்பது எவ்வளவு தூரம் பொருத்தமானதாக இருக்கும் என்பதும் ஒரு கேள்விக்குரிய விடயமாக இருக்கின்றது. ஆகவே நாங்கள் சட்டத்தை மதித்து நீதிமன்றத்தினுடைய நடைமுறைகளை மதித்து இந்த விவாதத்தின் பொழுது நாங்கள் வெளிநடப்பு செய்திருந்தோம். நிச்சயமாக தொடர்ச்சும் யாழ்ப்பாணத்துக்கான அபிவிருத்திகளுக்கு எங்களால் இயன்ற அத்தனை ஒத்துழைப்புகளையும் வழங்குவோம் என குறிப்பிடும். ஆனால் மாநகர சபை எல்லைக்குள்ளே இருக்கிற சிங்கள மகா வித்தியாலயத்தில் உள்ள இராணுவத்தை அகற்ற கோரின விடயத்தில் உங்களுடைய பாடல் நிச்சயமாக யாழ்ப்பாணத்தில் மட்டுமில்லை, வடக்கு கிழக்கு மாகாணங்களினுடைய அல்லது அதனுடைய எல்லைப்புறங்களில் இருக்கிற இராணுவ முகாம்கள் வெளியேற்றப்படும் என்பது ஜனாதிபதியினால் மிக தெளிவாக சொல்லப்பட்டிருந்தது. எங்களினுடைய மிக முக்கியமான நோக்கமே மக்களினுடைய காணிகள் மக்களுக்கு வழங்கப்பட வேண்டும். அவை உரிய முறைப்படி உரிய கால பிரமாணத்தில் அவற்றுக்கான அனுமதிகள் அனைத்து தரப்பிடமிருந்தும் பெறப்பட்டு நிச்சயமாக விடுவிக்கப்படும். அந்த வகையில் சிங்கள மகாவித்தியாலயமும் ஒரு இராணுவ முகாமாக தற்பொழுது இருக்கின்றது. அவைகளும் கூட எதிர்காலத்தில் மக்கள் தேவைகளுக்காக விடுவிக்கப்பட முடியும். ஆனால் அது எவ்வாறான நிலைமையில் இருக்கின்றது என்பது தொடர்பாக நாங்கள் ஆராய வேண்டி இருக்கின்றது. அந்த வகையில் நிச்சயமாக நாட்டிலே இருக்கின்ற, குறிப்பாக வடக்கு கிழக்கு பகுதிகளிலே இருக்கின்ற இராணுவ கட்டுப்பாட்டுக்குள் இருக்கின்ற காணிகள் விடுவிக்கப்படும் என்பது எங்களினுடைய நாட்டு அரசாங்கத்தினுடைய மிக பிரதானமான தீர்க்கமான முடிவு என்பதனை தெரிவித்துக் கொள்ளும். யாழ்ப்பாணம் சிங்கள மகாவித்தியாலயம் அமைந்திருந்த காணியில் இருந்து இராணுவத்தை வெளியேற்றிவிட்டு அதில் உலக விளையாட்டு அரங்கை அமைக்குமாறு கோரி யாழ் மாநகர சபையில் இன்றைய தினம் தீர்மானம் ஒன்று நிறைவேற்றப்பட்டது. அதேவேளை யாழ்ப்பாணம் பழைய பூங்கா வளாகத்தில் கட்டுமான நடவடிக்கைகளை அனுமதிக்காது இருக்கவும் தீர்மானிக்கப்பட்டது. யாழ் மாநகர சபை அமர்வு முதல்வர் மதிவதனி விவேகானந்த ராஜா தலைமையில் இன்று இடம்பெற்ற போதே பிரதி முதல்வர் இமானுவேல் தயாளன் குறித்த பிரேரணையை முன்மொழிந்தார். குறித்த பிரேரணை முன்வைக்கப்பட்ட நிலையில் தேசிய மக்கள் சக்தியின் உறுப்பினர்கள் சபை அமர்விலிருந்து வெளிநடப்பு செய்தனர். இதேவேளை குறித்த பிரேரணை ஏனைய தரப்புகளால் ஏற்றுக்கொள்ளப்பட்டு அங்கீகரிக்கப்பட்டது. பழைய பூங்காவில் கட்டுமானம் அமைக்கப்படுவது தொடர்பில் யாழ்ப்பாண மாவட்ட நீதிமன்றத்தில் வழக்கு நிலுவையில் உள்ள நிலையில் நாட்டின் சட்டத்திற்கும் நீதிமன்றத்திற்கும் மதிப்பளித்து தேசிய மக்கள் சக்தி சார்ந்த எமது உறுப்பினர்கள் சபையிலிருந்து வெளியேறியதாக அக்கட்சியின் மாநகர உறுப்பினர் கபிலன் சுந்தரமூர்த்தி ஊடகங்களுக்கு கருத்து தெரிவித்தார். யாழ்ப்பாணம் பழைய பூங்கா வளாகத்தில் விளையாட்டுத்துறை அமைச்சினால் உலக விளையாட்டு அரங்கு அமைக்க அடிக்கல் நாட்டப்பட்ட நிலையில்
குறித்த கட்டுமான நடவடிக்கைக்கு யாழ் மாவட்ட நீதிமன்றம் இடைக்கால தடை கட்டாணை பிறப்பித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது அம்சமாகும்.